இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனமும், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, இப்படி செய்வதென்று சொல்லும்போது எப்படி செய்வதென்று சொன்னால் 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்தலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம செய்யணும். இந்த காரியங்களை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாம் புத்திரர்களாக இருப்போம். ஸோ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் பிதாவை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் மாறி எல்லா சுச்சுவேஷனையும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் தேவனுக்கு முன்பதாக நிற்க அந்த மறுரூபத்தை